இது மாணவர்களுக்கான மிக முக்கியமான காலகட்டம். குறிப்பாக மாணவர்களும் பெற்றோர்களும் குழப்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம். என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த கல்லூரியில் சேர்க்கலாம், எந்த கல்லூரியில் சேர்த்தா இந்த மாணவன் வந்து நல்லா வளருவான், நல்லா வருவான், அவனுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அப்படின்னு பெற்றோர்கள் யோசிக்கிற அதே மாதிரி நாம் எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறது மாணவர்களும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதற்கான முயற்சிகள் இந்திய அளவில் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லா கல்லூரிகளுக்கான சேர்க்கை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான முதன்மையாக இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கெல்லாம் போட்டியும் அதிகமாக இருக்குது. இந்த நிலையில் என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத குழப்பங்களை தீர்க்கிறதுக்காக தான் இந்த முயற்சி, இந்த நிகழ்ச்சி. இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவர்கள் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். என்னோடு இணைந்து உங்களுக்கான கல்வி ஆலோசனைகளை வழங்குவதற்காக நம்முடைய அரங்கில் கல்வி ஆலோசகர் நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு 044430007000 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆலோசனைகளை எல்லாம் நம்முடைய கல்வி ஆலோசகர் நெடுஞ்செழியன் அவர்களிடமிருந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு தெரியும் அப்படின்னா கூட இன்னொரு தடவை அதை உறுதிப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதையே நினச்சிங்கன்னா உங்களுடைய தொலைபேசியை எடுத்து தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஐயா, நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரம். பொறியியல் மாணவர் சேர்க்கை, மெடிக்கல் மாணவர் சேர்க்கைன்னு அகில இந்திய அளவிலேயே நடந்துட்டுருக்கு. இதில் இருக்கக்கூடிய சிக்கல்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க? இல்லை, இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இதில் தெரியுறது இல்லை. ஏன்னா இப்போ இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நீங்கள் நடக்கிறது உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கிறது கேட்டு இன்றைக்கி பேசிக்கலி இந்த கவுன்சிலிங்கில் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் அகில இந்திய தேர்வுகள் எதுலேயுமே நீங்கள் எதுவுமே உங்களை நேரடியாக கூப்பிட மாட்டாங்க. அந்த நேர்காணல் இருக்காதனால நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் சாய்ஸஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஐஐடி அப்படிங்கிறது நிறைய இன்றைக்கி ரேங்கிங் வந்துருச்சு. 36,000 பேர்கிட்ட ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. பட் மொத்த சீட்ஸ் உங்களுக்கு 10,545 சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10,500+ சீட்ஸ்க்கு உங்களுக்கு இந்த 36,000 பேர் அவங்களோட சாய்ஸஸ் கொடுக்கணும். இந்த சாய்ஸஸில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ 16,000 ரேங்க் வாங்கினவருக்கு லாஸ்ட் இயர்லாம் நாங்கள் ஐஐடி வாரணாசி வாங்கி கொடுத்தோம். 13,000 ரேங்க் வாங்கினவருக்கு ஐஐடி கான்பூர் கிடச்சிது. அண்ட் 7,650. இது எப்படி சாத்தியமாகுது? அது இவங்க மற்றவர்கள் தவறுகள் பண்ணுறாங்க. எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியறதில்ல. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம பேசிக்கலி நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் சாய்ஸஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா இந்த தவறுகள் பண்ண மாணவர்களுக்கு பேசிக்கலி மாணவர்கள் கொஞ்சம் ஒரு விவரமாக கொடுக்கக்கூடிய மாணவர் முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா 10,000 சீட்டுக்கு 13,000க்கு ஐஐடி கான்பூர் கிடைக்காது. 10,000 சீட்டுக்கு 16,000 ரேங்க் ஐஐடி வாரணாசி கிடைக்காது. ஜென்ரல் கேட்டகரிக்கு மொத்தமாக 4944 சீட்ஸ் தான். பட் இதில் நாங்கள் லாஸ்ட் இயர் 7633க்கு ஐஐடி கரக்பூர் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் மாணவர்கள் இந்த சாய்ஸஸ் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா, ஏன்னா பெற்றோர்கள் என்ன நினச்சிப்பாங்க, நம்ம பையன் கஷ்டப்பட்டு மார்க் வாங்கிட்டான், அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு அசம்ஷன் இருக்கும். அதனால் அந்த ஒரு மகிழ்ச்சியில் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே துறையை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அந்த துறையை தேர்ந்தெடுப்பது. அப்புறம் நீங்கள் இதில் ப்ராப்பராக என்னோட இன்ஃபர்மேஷன் தெரியாது. இப்போ நான் ஒரு பிரான்ச்னால் என்ன, இதில் என்ன படிக்க போகிறேன், இந்த படித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேங்கிற ஒரு புரிதலோட நீங்கள் சாய்ஸஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூல் பி கமிட்டிங் a lot of mistakes. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்தெந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ளணும்? இல்லை, இதில் குறிப்பாக முதல்ல பிரான்ச்சஸ் பற்றி ஒரு புரிதல் இருக்கணும். அதாவது ஐஐடி சிஸ்டமே வேறு. இப்போ நீங்கள் ஐஐடிக்கும் வெளியே உள்ள கல்லூரிகளையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட பேசிக்கலி இந்த டீச்சிங் மெத்தடாலஜி, சிலபஸ் அண்ட் ஈவன் பெடகாகி எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது பட் வேறஸ் நம்ம கன்வென்ஷனல் இன்ஜினியரிங் தான் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த துறையை பற்றி தெரியவே தெரியாது. அதனால் நிறைய பேர் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறதுல மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுறாங்க. இது மருத்துவக் கல்லூரிகளையும் கூட இருக்குது. இப்போ அகில இந்திய மருத்துவக் கல்லூரி AIPMT எக்ஸாமினேஷன்றதில் பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸஸ் நிறைய பேர் கொடுக்குறதில்ல. இப்போ லாஸ்ட் இயர்லாம் 4778 ரேங்க்குக்கு we can able to get அந்தமான் நிக்கோபார் which is incubated by ஜிப்மர் ஜெனரல் கேட்டகரி. மொத்த சீட்டே 3000 தான். 4778க்கு கிடைக்கிது அப்படின்னா அவ்வளோ மாணவர்கள் தவறுகள் பண்ணுறதுனால முன்னாடி போக முடியுது. ஐயா, இப்போ இந்த ஒரு விஷயம் 30,000 பேர்த்துக்கு மேலே ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் 10,000 சீட் தான் இருக்குங்கிறப்ப
இந்த ரேங்கிங் கிடைச்ச மாணவர்கள் இந்த ஐஐடியை தவிர வேறு எதற்கெல்லாம் இந்த நிறைய ranking இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து போகலாம். இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜின்னு வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது. ஸோ இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி வந்து ISRO கீழே வருது. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து படிக்கிறதுக்கான 4 வருஷம் போர்டிங் லாட்ஜிங் எல்லாமே ஃப்ரீ. படித்து முடித்த உடனே நீங்கள் ISROலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். 3 வருஷம் உங்களுக்கு வந்து பாண்ட் வந்து சைன் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் மினிமம் ஒரு 1.5 lakh வந்து 6th பே கமிஷன் சேலரி படி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி, ஐசர்ஸ், இந்தியன்ஸ் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஏற்கனவே விண்ணப்பித்திருப்பார்கள். இதை விண்ணப்பிக்கலைன்னா இதை விண்ணப்பித்தாங்கன்னா அதுலேயும் வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்முடைய ஒரு நேயர் தொடர்பு ஒன்றுக்கார் உங்ககிட்ட கல்வி ஆலோசனை பெறுவதற்காக. செஞ்சியிலிருந்து கார்த்திகேயன். வணக்கம் ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சார் வணக்கம் சார். சார் நான் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். 70% மார்க் இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன படிக்கலாம், அதாவது எனக்கு வந்து டீச்சிங் லைன் வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த மேனுஃபேக்சரிங், இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த மாதிரி கோர்ஸ் ஏதாவது இருக்குங்களா? யூஜி என்ன படிச்சிருக்காரு? சாரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோரமங்கலா பெங்களூரில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் சம்மந்தமாக படிக்கலாம். மெடிக்கல் ஃபிசிக்ஸ் தனியாக இருக்குது, லேசர் ஃபிசிக்ஸ் தனியாக இருக்குது. அண்ட் இது தவிர வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் ரிசர்ச் ஓரியன்டாக வந்து நிறைய ஃபிசிக்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வெவ்வேறு இன்ஸ்டியூஷன் நீங்கள் ஃபிசிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காம்பினேஷன் கூட இப்போ நிறைய கோர்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜாம்னு ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஆராய்ச்சியில் வந்து ஒரு முக்கியமான இது வந்து இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். நிறைய பேர் நம்ம இதை வந்து நம்ம ரொம்ப இதாக பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸ் படித்தா ஒன்றும் ஸ்கோப் இல்லை அப்படின்லாம் நினச்சிட்டு வந்து டீச்சிங் மட்டும்தான் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து ஆராய்ச்சி வந்து இந்தியாவில் நிறைய நடக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்பேஸ் ரிசர்ச் மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் வந்து ஆராய்ச்சியே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து இப்போ ISROட அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மற்ற கண்ட்ரிஸை வந்து பண்ணும்போது அவங்க ஹாலிவுட் படம் எடுக்கிறதுல 1/3 காஸ்ட்டில் நம்ம இத்தனை சேட்டலைட் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ ஆராய்ச்சி நடக்குதுங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ மேன் பவர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அவுட்கம் வந்து பார்க்குறதில்ல. நமக்கு வந்து அந்த சக்ஸஸை மட்டும்தான் பார்க்குறோம். பட் இவங்க அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு என்ன பண்ணணும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன பண்ணணுங்கிறதுலாம் ஒரு திட்டமிட்டு நாங்கள் வந்து ஸ்பேஸ் சயின்ஸில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வந்து இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இன்ஸ்டியூஷன் தெரியாதான் நமக்கு காரணம். இப்போ நீங்கள் வந்து சென்டர் ஃபார் DNA ஃபிங்கர் பிரிண்டிங்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணலாம். வைல்ட் லைஃப் பயாலஜி பற்றி படிக்கணும்னா அதுக்கும் உங்களுக்கு கோர்சஸ் இருக்குது. படிக்கிறதுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. தயவுசெய்து உங்களோட தேடலை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னொரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. மதுரையிலிருந்து செல்வி, உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் என் பையன் வந்து இப்போ 10th முடிச்சு +2 படிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பையன் +2 முடிச்சிட்டான். 10th வரைக்கும். இப்போ இன்னொரு பையன் வந்து CBSE படிச்சாப்ல 7 points வாங்கியிருந்தான். அவன் இப்போ வந்து பிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காப்புல. இப்போ வந்து நேவியில போகணுங்கிறான். அதுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கட்டாயமா சார்? இந்த IIT இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கட்டாயமா? இல்லை சில பேர் சொல்றாங்க தேவையில்லை, என்ட்ரன்ஸ் சமச்சீர் கல்விக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ அவனை வந்து சேர்த்து விடலாமா வேணாமா? இல்லை இது வரைக்கும் போனதில்லை அவன் கிளாஸஸ், இனிமேல் போனா யூசேஜ் இருக்குமா? இல்லை நேவியில போறதுக்கு வேற தனி எக்ஸாமினேஷன் எதுவும் இருக்கா? இல்லை கட்டாயம் இந்த மெயின் எக்ஸாம் எது படிக்கணுமா, JEE மெயின் எக்ஸாம் எது படிக்கணுமான்னு கேட்கணும் சார். ஓகே, லைன் கட் பண்ணிடுறேன் சார். ஓகே. ஸோ நேவி போகிறதுக்கு வந்து there are 2 modes வழியை நீங்கள் வந்து ஒன்று போகலாங்க. ஒன்று வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. இது வருஷத்துக்கு 2 தடவை அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. இப்போ கூட அதோட விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த NDA எழுதுனீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வந்து ஆஃபீஸர் லெவலில் உங்களை இண்டெக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து அவர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா +2 முடிச்சோன்னா டெக்னிக்கல் பிரான்ச்னு ஒன்று தனியாக இருக்குது. அது வந்து நீங்கள் இந்த இன்ஜினியரிங் சம்மந்தமாக உள்ளே போய் படிக்கலாம். அது வழியாகவும் நீங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது joinindianarmy.nic.in இல்லை joinindiannavy.nic.in இந்த இணையதளங்களில் நீங்கள் இதை பற்றின விரிவான தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். செல்வி அம்மா கேட்டதுலேருந்தே இந்த கேள்வி, நேவி இந்த மாதிரியான நம்முடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து பணியாற்றணும் அப்படின்னா அகில இந்திய அளவில் ஒரு பொதுவான தேர்வு இருக்குது. அதை தாண்டி அதில் சேர்றதுக்கான இப்போ நேவியை தவிர ஏர்ஃபோர்ஸ், ஆர்மியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது? இளைஞர்கள் அதுக்கு தங்களை தயார்படுத்திக்கணும், அந்த ஆசை அந்த கனவோடு இருக்கிற மாணவர்கள் தங்களை எந்த விதத்தில் தயார்படுத்திக்கலாம் கல்வி சார்ந்து? இல்லை, ஃபஸ்ட்டு கல்வியில் வந்து நிறைய ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் ஆப்டிடியூட் வந்து நிறையா வந்து அவங்க பண்ணணும். இதில் வந்து இப்போ நீங்கள் நிறைய வந்து அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து உங்களோட +2 மதிப்பெண்கள் இதெல்லாம் வந்து பார்க்குறதில்ல. இந்த தேர்வில் வந்து நீங்கள் வந்து பேசிக்கலி இது மினிமம் 50-60% இருந்தாலே மாணவர்கள் வந்து எழுதலாம் கேட்டகரியை பொறுத்து.
இந்த எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணி இது வந்து மோஸ்ட்லி வந்து மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் வந்து உங்களோட சோஷியல் சயின்சஸ் பேப்பரில் இருக்கிறது நிறையா இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் வந்து உங்களுக்கு இது இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் எப்படி வந்து நீங்கள் படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட ஃபிசிக்கல் எபிலிட்டியும் வந்து நல்லா இருக்கும். அந்த ஃபிசிக்கல் எபிலிட்டி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு மென்டல் எபிலிட்டியோட சேர்த்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் வச்சு உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வச்சு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து உங்களோட மென்டல் எபிலிட்டியும் ஃபிசிக்கல் எபிலிட்டியும் வந்து பேரலாக வந்து ப்ராப்பராக பார்த்துக்கணும். இன்னொரு நேயர் தொடர்பில் இருக்காங்க, மேட்டுப்பாளையத்திலிருந்து மணிகண்டன். வணக்கம் ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் ஐயா, நான் மேட்டுப்பாளையத்துல பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா. என் பொண்ணு வந்து 12th +2 முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் போட்டிருக்காங்க அப்ளிகேஷனு. அது அங்கே வந்து ஃபர்ஸ்ட் கலந்தாய்வில் வந்து ஒன்றும் கிடைக்கலைங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு போட்டிருக்குதுங்க. அது வந்து இப்போ கிடைக்கலைங்க. இப்போ எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் தான் எனக்கு வந்து வசதி சரிப்படும். அப்படி இல்லைன்னா நான் மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான். நான் கட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் சரிங்க. மேட்டுப்பாளையத்திலேருந்து தொடர்பு கண்டிருக்காங்க உங்களுடைய. இல்லை அவங்க இப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் அரசு கல்லூரிகள் நீங்கள் பார்க்குறது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த இன்ஜினியரிங் இருந்ததுன்னா வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். சேர்ந்த மாணவர்கள் வந்து வேறு பொறியியல் கலந்தாய்வு வரும்போது அதுக்கு வந்து போகிறவங்க இருப்பாங்க. இல்லை பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து நிறைய இனிமேல் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இவங்க நீங்கள் பயாலஜி குரூப்பாக இருந்தால் நீங்கள் அதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். மீதி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஃபில்டர் ஆகி முடிகிற ஸ்டேஜில் வந்தது. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 இயர் ஏதாவது வந்து ஒரு பேசிக்கலி வந்து இந்த ஸ்கில் ஓரியன்ட் கோர்சஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ இந்த NIFTங்கிற இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு வந்து 6 months வந்து ப்ரொஃபஷனல் இது வந்து தராங்க. எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் 1 year சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தராங்க. இது 1 year சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு 2000 3000 தான் ஆகும். அதுக்கு மேலே கூட செலவே ஆகாது. இதில் அனஸ்தீசியா டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன் அண்ட் வந்து எக்ஸ்ரே டெக்னீஷியன், இந்த மாதிரி டெக்னீஷியன் கோர்சஸ் அது முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து அந்த துறையிலே வந்து நீங்கள் அடுத்து BSc கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை பேராமெடிக்கல் கோர்சஸ் இனிமேல் அப்ளிகேஷன் வரும். அதனோட இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு இப்போ இங்கே சென்னையில் ஒரு அப்ளிகேஷன் வேணுன்னா உங்களுக்கு இந்த பேராமெடிக்கல்லே வந்து சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர்னு ஒரு கோர்ஸ் தராங்க. இதுவும் BSc கோர்ஸ் டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி தராங்க. இதெல்லாம் விண்ணப்பங்கள் வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது. இல்லைனா இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் ஒரு இன்ஸ்டியூஷன், அது இப்போ தான் அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சது. பட் இனிமேல் நீங்கள் அரசு கல்லூரிகளில் இந்த கல்லூரியில் இருந்தால் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் வந்து பாருங்கள். அந்த காலேஜில் வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆலோசனைகளுக்கு அவர் போதுமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்.